ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோகிக் கிளென்சிங் ப்ராக்டிஸ். அதாவது நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு டே டு டே லைஃப்ல நம்ம பாடியவே நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வீக்லி என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம், மந்த்லி என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றினா ஒரு ஹோல் இது பார்க்கலாம். நேற்று கிளாஸில் நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் போது நம்ம எதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா, ஆஹ் நம்ம நிறைய டாக்ஸின்ஸ்க்கு நம்ம பாடி எக்ஸ்போஸ் ஆகுது நம்மள அறியாமையே. ஆமாம் தானே? இருந்ததை விட இப்போ நிறைய பொல்யூஷன் வந்துருச்சு. நிறைய தண்ணி, குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு, பெஸ்டிசைட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுலேயே வந்துட்டு நிறைய டாக்ஸின்ஸ் வந்துட்டு அக்யூமுலேட் ஆயிருக்கு. தென் நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிளாஸ்டிக்ஸ் மூலிமா நம்ம ஜஸ்ட் கான்டாக்ட் நம்ம தொடுறது மூலியமாவே அதோட மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ், வியரிங்ஸ் என்னென்ன போடுறோம், அதே மாதிரி இன்னும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம் அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டே, நம்ம கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்னும் நம்மளோட ரிப்பீட்டடாக நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம பாடியில் இம்பேக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்மளால தவிர்க்க முடியாது. ஆமா தானே? நம்ம நிறைய பேசலாம். இது எல்லாமே மோசம் மோசம் மோசம்னு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம திரும்பவும் அதை தான் போய் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த கிளைமேட்ல தான் இருந்து ஆகணும். கரெக்டா? இதை வந்துட்டு யாராலையுமே வந்துட்டு மறுக்க முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதையே நம்ம குறை சொல்லிட்டு இருக்காம, ஓகே, இப்போ இந்த 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 பொல்யூஷனுக்கு தான் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். இந்த டாக்ஸின்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறோம். இதை எப்படி நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணலாம்? எப்படியெல்லாம் வந்துட்டு அ நம்ம வந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரிவென்ட் இல்ல, ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த எ வாட்டர் பாட்டில் வந்து நம்ம வந்துட்டு ஒரு சில்வர்லயோ அல்லது வந்துட்டு காப்பருக்கோ மாத்துறது மூலியமா, நம்மளோட தண்ணி குடிக்கிறதுல கொஞ்சம் வந்துட்டு காப்பர் கன்டென்ட்டும் ஆட் பண்ண மாரி ஆச்சு. அட் த சேம் டைம் நம்ம பிளாஸ்டிக் அந்த இதெல்லாமே கொஞ்சம் எலிமினேட் பண்ண மாரி ஆச்சு. இந்த இதுக்கு நீங்க கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிளாஸ்டிக் அளவுக்கு மோசமா இருக்காது. அதே மாரி நம்ம யூஸ் பண்ற நாப்கின்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். வீட்ல தான் இன்னைக்கு ஃபுல்லா இருக்க போறீங்க அப்டின்னா, இட்ஸ் ஓகே. கிளாத்ஸ் யூஸ் பண்ணலாம். கிளாத் பேடே நெறைய வந்துருச்சு. ஸோ அது பாருங்க. நல்லா சாஃப்ட் காட்டன் கிளாத் இருந்ததுன்னா, வெறும் கிளாத் மட்டும் நல்லா வாஷ் பண்ணத நல்லா வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளிய போகறதுக்கான சான்சஸ் இருக்கும்போது நம்மளோட நம்ம இதுல நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, ஸ்டேஷனரில வாங்கிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் தான் அ அந்த டைம் நம்ம யுட்ரஸோட அ மொத்த சர்விக்ஸும் ஓப்பனா இருக்கும். ஓகே. சர்விக்ஸ் நார்மலா எப்படி இருக்கும்னா, ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். ஆ ஒ வெறும் வந்துட்டு 5 கேப் கூட வந்துட்டு அவ்ளோ கேப் ரொம்ப குறைவா இருக்கும். ஓகே. ஆ அந்த இதையும் வந்துட்டு நம்ம பீரியட்ஸ் வரப்ப கொஞ்சம் ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம கொஞ்சம் ஈஸியா வந்து கீழ இருந்து நம்ம நம்ம என்ன பேட் யூஸ் பண்றோமோ, அதோட பார்ட்டிகிள்ஸ், மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் ஈஸியா நம்ம பாடி ஆஃப் த யூட்ரஸ், அதாவது எங்க ஒரு பேபி வளருமோ அந்த இடத்து வரைக்கும் ஈஸியா அப்சர்ப்ஷன் நடக்கும். ஸோ, அதனால நம்ம என்னென்ன அ பேட் யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் டாம்பூன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அத விட அது எந்த அளவுக்கு சேஃப்ன்னு என்னோட என் ஒப்பீனியன் அது ஒரு இது இல்ல. நெறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு கிளாத் பேட்ஸ் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த மாரி எந்தெந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்கலாம். இத வந்துட்டு நான் வந்து 2 செஷனா ஒரே செஷன்ல முடிச்சிடலாம்னு நெனச்சேன். பட் இது ரொம்ப எசென்ஷியலா இருக்கறனால 2 செஷனா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம தினச்சரியா பத்தி பார்க்கலாம். நார்மலா ஆயுர்வேதா படி பார்த்தோம் அப்படின்னா, ஆயுர்வேதான்னு இல்ல. ஆயுர்வேதா, சித்தா ட்ரெடிஷனல் மெத்தட்லயே 2ஆ பிரிச்சிருப்பாங்க. நாள் ஒழுக்கம், கால ஒழுக்கம் அப்படின்னு. நாள் ஒழுக்கம் அப்படின்னா, தினச்சரியா. ஒரு நாள் காலையில எந்திரிச்சதுலருந்து நைட் தூங்க போறது வரைக்கும் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு புரோட்டோகால். இத ஸ்டாண்டர்டான ஒரு புரோட்டோகால் இருக்கு. இது இப்ப நம்ம லைஃப்க்கு தகுந்த மாரி எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாரி கால ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. கால ஒழுக்கம்னா, நீங்க வந்து சின்ன வயசுல தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும். எவ்ரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். மொத்தம் 6 காலம் அப்படின்னு சொல்லிட்டு முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில், கார், குளிர் அப்படின்னு சொல்லிட்டு 6 பெரும்பொழுதுகளா பிரிச்சிருப்பாங்க.
சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு 2, 2, 2 2 மாசத்துக்கு ஒரு காலம் அப்படி சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு நடக்கிறது தை. தை முடிய போகுது இல்லையா? ஓகே. ஆம், தை, மாசி, பங்குனி. தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்பனி காலம். ஓகே. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, சாயந்தர நேரத்துல கொஞ்சம் இதுவா இருக்கும். குளிரா இருக்கும். காலையில நேரத்துல இந்த குளிர் அவ்வளவா தெரிவிச்சுக்காது. ஸோ, பின்பனிங்கிறது ஒரு நாளோட பிற்பகுதியில வர பனி பனி பெய்யுறது அப்படிங்கிறத டினோட் பண்ணும். ஓகே. எந்த காலமா இருந்தாலும், அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் அ அந்தந்த காலத்துல வந்துட்டு அந்த காலத்துல வர ஒரு நாளுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த தை மாசி மாசத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஒரு இது சொல்லுவாங்க. நார்மலா வந்துட்டு, நம்ம இப்போ ஒரு 2, 3 நாளா இந்த வாரம் வீக் பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீராகாரம் நெறைய சேத்துன மாரி இருக்கா? எல்லா காலத்துலயும் நீராகாரம்ங்கிறது உள்ளுக்கு எடுத்துக்க கூடாது. ம். ஒரு சில கிளைமேட்ல, ஒரு சில காலம்ல வந்துட்டு நீராகாரம் கட் பண்ணணும். மார்னிங் ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்ல எடுக்கக்கூடாது. இதே வந்துட்டு இப்பத்த சீசனுக்கு இது தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க கார்காலம், குளிர்காலம் இந்த 2 டைமும் மழை பெஞ்சுகிட்டு இருக்கும். இந்த சமயத்துல வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது. மீதி நாள் எல்லாமே தாராளமா எடுத்துக்கலாம். இளவேனில், முதுவேனில்னு சொல்ற சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. சித்திரை முதல் ஆடி வரை. அதாவது இனி வரப்போற காலம். இன்னும் சொன்னா ஏப்ரல் முதல் ஜூலை வரை. ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் வரை. ஆகஸ்ட்ல தான் வந்து ஆடி முடியும். அ அந்த 4 மாசமும் டெய்லியும் நீராகாரம் எடுத்துக்கிட்டாலும் தப்பே கிடையாது. ஓகே. ஆகஸ்ட் முடிஞ்சுதா, செப்டம்பர், அக்டோபர் இந்த 2 மாசமும் எடுத்துக்கலாம். தப்பில்ல. நவம்பர், டிசம்பர், ஜான் வேண்டாம். வேண்டான்னு சொல்லுவாங்க. திரும்ப மார்ச், ஜூன் மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசமும் 3 டேஸ் ஒன்ஸ், 2 டேஸ் ஒன்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ நீராகாரம் கூட எந்தெந்த காலத்துல எப்படி எடுத்துக்கணுங்கிறது ஒரு விதிமுறை இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு நார்மலா ஹெல்த்னா என்ன? ஒரு ஹெல்தியா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எத வச்சு சொல்லுவோம்? பிசிக்கலா, மென்டலா, சோஷியலா நம்ம கூட எப்படி மத்தவங்க கூட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கிறது அண்ட் ஸ்பிரிச்சுவலா இது எல்லாமே வெல் பீயிங். சில பேர் எஸ்தெட்டிக்காவும் இருப்பாங்க. அதாவது அப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அதுல அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வெல்லா இருக்காங்க, பெட்டரா இருக்காங்க, கரெக்ட்டான கொள்கைகளா வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வச்சுட்டு வெல் பீயிங் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த் கண்டிஷன். அட் த சேம் டைம் எந்த டிசீசஸ் கண்டிஷன் எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் இல்லாம மெயின்டெயின் ஆகுறதும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆ இது டிசீஸ் எதுவும் இல்லாம மெயின்டெயின் பண்றது தான் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம WHO சொன்னது. இதே வந்துட்டு சுஷ்ருதா சரகாங்கிறவங்க 2 பெரிய ஆச்சாரியாஸ். 2 பெரிய ஆ இம்பார்ட்டன்ட்டான ஆயுர்வேதா டெக்ஸ்ட்ஸ எழுதின 2 சேஜஸ். ஓகே. ஆச்சாரியாஸ். அவங்க அப்படி சுஷ்ருதா படி பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்தி அந்த ஸ்வஸ்தா அப்படிங்கிறது இஸ் எ ஸ்டேட். தோஷா நம்ம நேத்து நேத்து கிளாஸ்ல பார்த்தோமா, திரிதோஷா இருக்கும். வாதா, பித்தா, கபா. இது ஒரு குழந்தை பொறக்கும்போதே இவ்ளோ வாதா, இவ்ளோ பித்தா, இவ்ளோ கபாங்கிறத உடம்புல நம்ம அப்பா, அம்மா மூலியமாவே நிர்ணயம் ஆயிடும். அந்த நிர்ணயம் ஆனதுலருந்து எவ்ளோ டீவியேஷன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அந்த திரிதோஷா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம். ஓகேவா? இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்டின்னா, வாதா அப்படிங்கிறது ஒரு பாடியில 1% 10% இருக்குன்னா, பித்தா வந்துட்டு அதில பாதி 5% தான் இருக்கணும். கபாங்கிறது அதில பாதி 2.5% தான் இருக்கணும். அப்போ வாதா 10%னா கபா 2.5% தான் இருக்கணும். இத பேஸ் பண்ணி தான் எல்லா உடம்புமே ஆயிருக்கும். இதுல என்னன்னா இந்த 2.5ங்கிறது 2.6, 2.4 அப்படின்னு சின்ன சின்ன சேஞ்சஸ்ல தான் ஒவ்வொரு தேகமும் மாறி இருக்கும். இந்த 2.5 இருக்க வேண்டிய கபா சப்போஸ் 3, 4 அப்படின்னு முன்னாடி வந்துருச்சு, அதிகமாயிடுச்சு அப்படின்னாலோ, அல்லது 2.5ல இருக்க வேண்டிய கபா 2, 1.5 அப்படி குறைஞ்சிடுச்சுனாலோ, அதுதான் டிசீஸ் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது அதிகமானுச்சா அதிகமும் ஆகலாம், குறையவும் செய்யலாம். ஓகேவா? பித்தம் அதிகமாவும் இருக்கலாம், பித்தம் குறைஞ்சும் இருக்கலாம். வாதமும் அதே மாரி தான். அதிகமாவும் இருக்கலாம், வாதம் குறைஞ்சும் இருக்கலாம். ஓகே. அதிகமாறதுக்கும், குறையறது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா, ஒருத்தவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னா, வாதம் அதிகமா இருக்கு. அத எலிமினேட் பண்றதுக்காக லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேட் ஆகுதுன்னா, அவங்களுக்கு தேவையான நார்மலா பொறக்கும்போது இருந்த அந்த வாதம் தன் அளவிலிருந்து குறைஞ்சு இருக்கு. அதனால வந்து அவங்க பாடி ப்ராப்பரா வந்து எலிமினேஷன் நடக்கல. கான்ஸ்டிபேட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமானாலும் டிசீஸ் கண்டிஷன், குறைவானாலும் டிசீஸ் கண்டிஷன். அது சிம்ப்டமா நம்மளுக்கு
நம்மளுக்கு வெளியே வந்துட்டு காட்டும். அடுத்து தாதுஸ். தாதுஸ் அப்படிங்கிறது 7 தாது இருக்கு. சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மூளை, சுக்கிரம், ஸ்ரோனிதம். அதாவது என்னன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? டைஜஸ்டிவ் ட்ராக்ல போயிட்டு சக்க தனியா, சத்து தனியா 2ஆ பிரியும். ஈஸியா புரியுதா? அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் தேவையான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதோட ஸ்மாலஸ்ட் ஃபார்ம், அதாவது குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிற இருக்க ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் ஒரு சைடும், அந்த உறிஞ்சி எடுக்கப்பட்ட மீதி இருக்கும் இல்லையா, ரெசிடியூஸ், இந்த தேவையில்லாதது, அது தனியாகவும் பிரிஞ்சு அந்த எசன்ஸ், முக்கியமான எசன்ஸ் தான் சாரம். இது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் செந்நீரில் கலக்கும், அதாவது பிளட்ல அப்சர்வ் ஆகும், அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும். பிளட்லேருந்து அதை மசிலுக்கு எடுத்துகிட்டு போகும். சாரம், செந்நீர், ஊன்கிறது மசில். அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அதை அப்சர்ப்ஷன் அதெல்லாம் நடக்குமா. அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபேட்டா வந்துட்டு நம்ம பாடி அதோட எனர்ஜியை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா, ஃபேட் ஃபார்மில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பாடி வந்து ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸ் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட் எல்லாம் என்ன ஆகும்னா, நல்லா அது டிசன்டகிரேட், ஐ மீன் அது வந்துட்டு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி கீழே வந்துட்டு டிசன்டகிரேட் ஆகிட்டு நம்மளுக்கு எனர்ஜி யூஸ்அப்க்கு ஃபார்ம் ஆகும். ஊனா இருந்தது அடுத்தது கொழுப்பாக வந்துட்டு சேவ் ஆக போகும். அடுத்தது எண்பு மூளை அப்படிங்கிறது சிலது வந்துட்டு ஃபேட்டாக மாறும், சிலது வந்துட்டு போன் மேரோக்கும் போனுக்கும் அதோட ஃபுட்டை கொண்டு போய் கொடுக்கும். போன் மேரோங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆமாம் தானே? போன் மேரோங்கிறது நம்மளோட சோர்ஸ். அது 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 அதனால அதுக்கும் நம்மளோட போனுக்கும் கொண்டு போய் கொடுக்கும். தென் எண்பு மூளை, அடுத்தது சுக்கிலம் ஸ்ரோனிதம். அடுத்தது தான் அது ஓவம்க்கும் நம்மளோட ஸ்பெர்ம் செல்லுக்கும் ஃபுட்டா மாறும். ஸோ எல்லாத்தையும் கடந்துட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸஸா இருக்கிறது தான் நம்ம ஓவம்க்கும் ஸ்பெர்முக்கும் போகுது. அப்ப அந்த ஓவம்ங்கிறது எக், ஃபீமேல் எக், ஸ்பெர்ம்ங்கிறது மேலோட எக். அதுக்கு ஃபுட்டு கரெக்டா இருக்கணும்னா, இந்த இந்த பாத் எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆயி போகணுமா? ஸோ உங்களோட ஹெல்தி வெல்பீயிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இப்போ என்னோட ஓவம் குவாலிட்டி மட்டும் தான் ரைஸ் பண்ணும் அப்படிங்கும்போது, அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மொத்தம் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் தாதுஸ். அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் மலா. நார்மலா சொல்லும்போது மும்மலான்னு சொல்லுவாங்க. பட் ஆனா மலா இதுதான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த செஷனே. எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு உள்ள அக்யூமுலேட் ஆயிருக்கிற தேவையில்லாத டாக்ஸின்ஸ், அதே மாதிரி டைஜஷன் ஆகி முடிஞ்ச மீதி இருக்கிற எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு மெட்டபாலிசமும் நடந்து முடிஞ்சு அதில தேவையில்லாத வர குப்பை எல்லாமே கலெக்ட் ஆகி எங்க வரும்னா, நம்ம ஜிஐ ட்ராக்குக்கு வரும். அதே மாதிரி நம்மளோட ரீனல் ட்ராக்குக்கும் வரும். இதை எலிமினேட் பண்றது தான் வந்துட்டு மலாஸ். இது வெறுமனே ஜிஐ ட்ராக், ரீனல் ட்ராக் மட்டும் இல்லாம, நம்ம காதுல வேக்ஸா, கண்ல வந்துட்டு இது பூளையாகவும், அதே மாதிரி நம்ம நேசம்ல ஸ்பூட்டமாவும், மவுத்ல வந்துட்டு சலைவாவாகவும், அது மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம்ல ஸ்கின்ல ஸ்வெட் மூலியமாகவும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டா நம்ம அது எல்லாமே வந்துட்டு எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கணும். அண்ட் டைஜஷன் கெப்பாசிட்டி அக்னி சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டாலும் வந்துட்டு என்னன்னா, அது ப்ராப்பரான டைஜஷன். ரொம்ப டைஜஷன் வந்துட்டு ஒரு 3 டைப் ஆஃப் டீ சேர்ந்து ஃபார்ம் பண்ணுது. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ப்ராப்பரான டைஜஷன் நடக்கணும். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம இத பத்தி நெறைய பேசுவோம். இது எல்லாமே கரெக்ட்டா நடந்தது, இந்த ஸ்டேட் ஆஃப் ஈக்குவலிபிரியமா நடந்தது அப்படின்னா, இதோட சேர்த்து நம்ம மென்டல், சென்சரி அண்ட் ஸ்பிரிச்சுவல், மென்டலாவும் சரி, ஸ்பிரிச்சுவலாவும் சரி, வெல்பீயிங்கா ஒரு ஸ்டேபிளான கண்டிஷன்ல இருந்தோம் அப்படின்னா, அதுதான் ஒரு ஹெல்தியான ஸ்டேட் அப்படின்னு சுஷ்ருதா சொல்றாங்க. ஒரு மனுஷனோட பாடி ஹெல்தியா இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா எந்த பிரச்சனையும் இல்லங்கும்போது நிதானமா அவன் யோசிப்பான். நிதானமா யோசிக்கும்போது, அவன் சரியான பாதையில அவனோட செயல் எல்லாமே சரியா இருக்கும். அட் த எண்ட் அந்த செயல் செஞ்சு முடிக்கும்போது, அவன் மனசும் சந்தோஷமா இருக்கும். அவன் சோலும் ஹாப்பியா இருக்கும். ஸோ, ஆ இதுதான் வந்துட்டு ஹெல்த்துக்கான பேசிக் இது. ஓகே. இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தினச்சரியா, ரித்துச்சரியாக்குள்ள கொண்டு வருவோம். அதாவது எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் நம்ம பாடியிலேருந்து மலாஸ்லாம் எப்படி வந்துட்டு எலிமினேட் பண்ணலான்னு. அதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம தினச்சரியா பார்க்கலாம். ஒரு நாள்ல நம்ம நார்மலா பேசிக்கா செய்ற ஆக்டிவிட்டீஸ் தான். எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் ஒரு அவுட்லைனா நான் உங்களுக்கு ஒரு கதை மாரி அப்படியே சொல்லிட்டு வரேன். ஓகேவா? அது சொல்ற பின்னாடி நம்ம வந்துட்டு என்னென்ன இன்னும் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். நாளைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. நாளைக்கு வந்துட்டு மெடிடேஷன் செஷன் ஒண்ணு இருக்கும். அதோட சேர்த்து ஆட் ஆனா ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து தினச்சரியாங்கிறது காலையில எந்திரிக்கிறதுலேருந்து
மறுநாள் காலையில எந்திரிக்கிற வரைக்கும் என்ன எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் தினச்சரியா. பிரம்ம முகூர்த்தா அப்படிங்கிறது நார்மலா கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்ம முகூர்த்த ஜஹரனா அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரிய உதயம் ஆவறதுக்கு 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. நார்மலா ஒவ்வொரு கிளைமேட்லயும் ஒவ்வொரு டைம்ல சூரிய உதயம் ஆகும். சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, 6 மணிக்கெல்லாம் நல்லா விடிஞ்சு சூரியனே வந்திருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா, 6:30க்கு தான் வரும். இப்ப கிளாஸ் பார்த்தீங்கன்னா 6:30க்கு தான் வருது. கரெக்ட்டா? 6:20க்கு தான் வெளிச்சம் ஃபுல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ, அதனால தான் நம்ம 6:30க்கு கிளாஸ் மாத்தியிருக்கு. சில சமயம் 5:45க்கே வெளிச்சம் வந்துடும். இது எத பேஸ் பண்ணி இருக்கும்னா, சூரியன் நார்த் நோக்கி போகுதா? சவுத் நோக்கி போகுதா? அதாவது உத்தராயணம், தக்ஷிணாயனம்னு 2 காலம் இருக்கும். ஆடி மாசத்துலருந்து அடுத்து மாசி மாசம் வரைக்கும் ஒரு சைடும், மாசியிலருந்து அடுத்த ஆடி வரைக்கும் ஒரு சைடும் சொல்லிட்டு தை வரைக்கும் ஒரு சைடும், தையிலருந்து ஒரு அடுத்த ஆடி வரைக்கும் ஒரு சைடும் போகும். இப்போ நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சவுத்துல இருக்கும். அத பொங்கல் முடிச்ச உடனே என்ன ஆகும், அந்த தை மாசம் ஆரம்பிச்ச உடனே என்னன்னா, நம்மளோட சன் வந்துட்டு நார்த் நோக்கி போற அந்த பயணத்த ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் வந்துட்டு உத்தராயணம். ஓகேவா? நீங்க ஆடி மாசம் வரும்போது தைப்பட்டம் அ பார்த்து விதைக்கணும்னு சொல்றாங்களா? அதே மாரி ஆடி மாசம் வச்சு விதைக்கணும்னு சொல்றாங்களா? இது என்னன்னா, அது வந்து ஒரு பிகினிங்க்கான ஒரு சைன். அதே அந்த தை மாசங்கிறது நம்மளோட உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகுது. த சாரி தை மாசங்கிறது தக்ஷிணாயனம். நார்த் நோக்கி நம்மளோட ம் ம் சன் டிராவல் ஸ்டார்ட் ஆகுறனால அந்த பேர் வச்சிருக்காங்க. அதே மாரி ஆடி மாசம் உத்தராயணம். ஆடி மாசத்துலருந்து சவுத் நோக்கி நம்மளோடது டிராவல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஓகே. ஆ ஸோ இந்த இந்த 3 இந்த இது இன்னும் சொல்லணும்னா, நம்மளோட எர்த் வந்து அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு ட்விஸ்ட் ஆயிட்டு மாறுது. அதோட 24.6 டிகிரி அந்த கேப்ரிகார்னோட அந்த இதுலருந்து அ மாறிது அப்படிங்கிறத வச்சு அத வந்து ஒரு கால்குலேஷன் கொண்டு வருவாங்க. ஓகே. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலத்துலயும் சூரியன் உதயமாகறதுக்கு 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. நம்ம முன்னோர்கள் கான்ஸ்டன்ட்டா என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, 4 மணிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 4:30. ஓகேவா? ஆனா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல பிரம்ம முகூர்த்தம்னா 3 மணி, 2 மணி அப்டின்லாம் ஒரு டெர்ம்ஸ் சொல்றாங்க இல்லையா? ஆனா, அது பிரம்ம முகூர்த்தம் கிடையாது. அதுக்கு முன்னாடி முகூர்த்தம் அப்டிங்கிறது 4 மணி நேரத்த சேர்த்து வச்ச ஒரு கணக்கு தான் பிரம்ம முகூர்த்தம் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது ஒரு முகூர்த்தம்ங்கிறது 4 மணி நேரம். பிரம்ம முகூர்த்தம் அப்டிங்கிறது காலையில அந்த 2 மணிலருந்து 2, 3, 4, 5:30 5:30 வரைக்கும். ஏன்னா சில சமயம் சூரிய உதயம் வந்துட்டு 6:30 மணிக்கும் நடக்கலாம். அத கால்குலேட் பண்ணி 1 ஹவர் முன்னாடிங்கிறது 5:30. ஸோ இந்த 2 மணி டூ 5:30 வரைக்குமே வந்துட்டு பிரம்ம முகூர்த்தம் தான். நீங்க கான்ஸ்டன்ட்டா 4:30ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? அதுதான் சாத்விக் பீரியட். சாத்விக் அப்படிங்கிறது ஆ சாத்விக், ரசோ, தாம்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி இருக்கு. ஆ இத பத்தி நம்ம பின்னாடி கொஞ்சம் படிப்போம். இந்த சாத்விக் பீரியட் இந்த பீரியட் சாத்விக் அப்படிங்கிறது பியூரான பீரியட். ரொம்ப பியூரா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சாத்விக் கேரக்டர் இருக்குன்னா, எந்த ஒரு பெரிய கிரைசிஸான கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தாலும் அவங்க நிதானமா, பொறுமையா யோசிச்சு, பொறுமையா வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அது கண்டிப்பா வந்துட்டு சக்சஸ் ஆகும். ஹரிபரியா இம்பல்ஸ்க்கு ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஒருத்தவங்க நம்மள ஹர்ட் பண்ற மாரியோ, நம்மள ப்ரொவோக் பண்ற மாரி பேசிட்டா கூட, அதுக்கு ரியாக்ட் பண்ணாம ஒரு நிமிஷம் யோசிச்சு, அதுக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த இம்பல்சிவ்னஸ் ரொம்ப குறைவா இருக்கும். இது மாரி ஒரு செட் ஆஃப் கேரக்டர் இருக்கும். அதே மாரி ஃபுட்டுலயும் சாத்விக் ஃபுட் இருக்கு. என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம வந்துட்டு ஒரு மாரி ஸ்டேபிளா நம்ம எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றது, நம்மளுக்கு ப்ராப்பரான நம்மளோட குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்ற மாரியான ஃபுட்ஸ் இருக்கும். இதுல சாத்விக் ஃபர்ஸ்ட்டு, ரசோ செகண்டு, தாம்சா தேர்டு. நான்வெஜ் எல்லாமே தாம்சால வரும். ஓகேங்களா? ஓகே. பீஸ்ஃபுல் டைம். இந்த டைம் சாத்விக் டைம். ஒரு நாளோட ரொம்ப பீஸ்ஃபுல் டைம். ரொம்ப கிளியரா இருக்கும். அப்ப என்ன படிச்சாலும் நல்லா வந்து நிக்கும். ஸோ, அந்த டைம வந்து ஸ்டூடண்ட்ஸா இருந்தா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மத்தவங்க வொர்க்கா இருந்தா ஒரு திங்ஸ் இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோங்கிறத ஆர்கனைஸ் பண்றதுல பெஸ்ட்டா இருக்கும். ஆ அந்த நாள் நல்லா இருக்கணுங்கிற மெடிடேட் பண்றதுக்கான சூப்பரான டைம் அது. ஸோ, நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப பிரம்ம முகூர்த்தால எந்திரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பிரம்ம முகூர்த்தம்ல எந்திரிக்கிறோம் அப்டின்னா, யூ ஷுட் கோ பெட் இயர்லி. சீக்கிரமா வந்துட்டு தூங்க போயிடணும். இல்லையா? சீக்கிரம் தூங்க போயிட்டா தான் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். ஸோ,
நீங்க வந்துட்டு நம்மளுக்கு நார்மலா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சாலிடா 8 ஹார்ஸ் ஸ்லீப் தேவைன்னு. பட் 8 ஹார்ஸ் ஸ்லீப் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல சில பேருக்கு டஃப்பா இருக்கும். ஸோ மினிமம் 6 ஹார்ஸ் ஸ்லீப் தேவைப்படும். நீங்க வந்து 4:30 மணிக்கு வந்துட்டு எந்திரிக்கணும் அப்படின்னா, நீங்க அட்லீஸ்ட் 10:30க்காவது தூங்கி இருக்கணும். அப்ப 10க்கு பெட்டுக்கு போயிருக்கணும். கொஞ்சம் அது பாருங்க. 10க்கு போயிருந்தாலும் 10:30க்கு நீங்க தூங்கிட்டீங்கன்னா, மார்னிங் வந்துட்டு ஒரு 4:30க்கு ரைஸ் ஆகுற மாரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. சத்விக குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ, அந்த டைம் மெடிடேஷன், ஸ்டடிக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணலாம். நல்லா தூங்கி எந்திரிச்சு பாடி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, எந்திரிக்கும்போது அந்த அந்த பிரம்ம முகூர்த்தா பீரியட்ல மைண்ட் ரொம்ப அலர்ட்டா இருக்கும். ஃபோக்கஸ்டா படிக்கலாம் எதுனாலும். ஓகே. அட்மாஸ்பியர் காமா இருக்கும். மினிமல் பொல்யூஷன் இருக்கும். வாக்கிங் போறதுக்கு பெஸ்ட்டு. வாதா பிரெடாமினன்ட் டைம். ஈஸியா வேக்கப் இனிஷியலா எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் கொஞ்ச நாள் போனோனே என்ன ஆகும்னா பழகிடும். ஓகேவா? உஷப்பானா எந்திரிச்ச உடனே எம்ப்டி ஸ்டொமக்ல தண்ணி குடிக்கணும். இப்ப நம்ம உங்களோட மோஸ்ட் ஆஃப் இது டயட் பிளான் எப்படி இருக்கும்? ஹாட் வாட்டர் 1 கிளாஸ் குடிக்கணும் அப்படிங்கிறது தானே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா, இப்ப இருக்கிறது நம்ம பின்பனி காலம். கார் குளிர், முன்பனி, பின்பனி. இந்த 4 மாசமுமே ஹாட் வாட்டர் காலையில குடிச்சுக்கலாம். அடுத்து வரப்போற அதாவது இந்த ஃபெப் 15 தாண்டுச்சுன்னா, இது ஸ்டார்ட் ஆயிடும். இல்லையா? இளவேனில், முதுவேனில் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த 2 இளவேனில், முதுவேனில்ல மட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ நார்மலான வாட்டர் குடிக்கிறது பெட்டரா இருக்கும். நார்மலான வாட்டர் 1 கிளாஸ் மினிமம் ஒரு 200 எம்எல் காலையில எந்திரிச்சோனே குடிச்சிட்டோம் அப்டின்னா, ரொம்ப நல்லாருக்கும். நம்ம பாடியில அ எக்ஸசிவா இருக்கிற அக்னி வந்துட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணும். நம்ம பாடி ஃபுல்லாமே பக்கல் கேவிட்டில இருக்கிற ஓரல் ஹைஜீன் ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் இருந்தா ரிலீவ் ஆகும். இன்ஃபேக்ட் தண்ணி குடிக்கிற பழக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, தண்ணி குடிக்கலன்னா உடம்பே ரொம்ப சூடா இருக்கிற மாரியும், தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் ஜில்லுன்னு மாறுற மாரியும் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய அந்த ஹேபிட் மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா, நெறைய அ இம்யூன் ரைஸ் பண்றதுக்கு நெறைய விஷயம் இது சாப்பிடணும், அது சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்களா? இம்யூன் ரைஸ் பண்ற ஹேபிட்ன்னு எடுக்கும்போது காலையில எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறது தான். காப்பர் வயசுல குடிச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஓகே. மலோத்சாரம். அதாவது ப்ராப்பரான வந்துட்டு டிஃபிகேஷன் பண்ணிரணும். டிஃபிகேஷன்ங்கிறது வாதாவோட இம்பார்ட்டன்ட். எந்த சைடு பார்த்து வந்துட்டு டே டைம்ல நார்த் டைரக்ஷன் இருக்கணும். நைட் டைம்ல சவுத் நார்த், சவுத் பார்த்து வந்துட்டு மோஸ்ட்லி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப சைலன்ட்டா இருக்கணும். ஃபோன் பார்த்துட்டோ, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டோ, வேற ஏதோ ஒர்க் பார்த்துட்டு, புக் படிச்சுட்டோ அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நார்மலா ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல இதுலயே இருந்து இது பண்ணலாம். ஓகே. மோஷன் போகலன்னா என்ன ஆகும்? நம்ம நீ பெயின் வயசானவங்களுக்கு நீ பெயின் வர்றதுக்கு 50% பேருக்கு மோஷன் போனா சரியா போயிடும். ஒரு ஸ்டடியில அந்த ஸ்டடி நான் உங்களுக்கு வேணா லிங்க் ஷேர் பண்றேன். 50% வயசானவங்க மோஷன் போகாம 2 நாள், 3 நாள் ஏன்னா வயசாகும்போது கான்ஸ்டிபேஷன்ங்கிறது நார்மலா இருக்கும் இல்லையா? அது மோஷன் போகாததுனால தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். மோஷன் போகும்போது அவங்களுக்கு வலி குறையிற மாரியும், நீ பெயின்லாம் குறையிற மாரி நல்லா வந்துட்டு சொல்லுவாங்க. அபான வாயு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அபான வாயு எங்க இருக்கும்னா, நம்ம பெல்விக் ஃப்ளோர் ஃபுல்லாமே பெல்விக் ஆர்கன்ஸ் நேத்து பார்த்தோம்ல, முன்னாடி பிளாடர், பின்னாடி வந்து யுட்ரஸ், அதுக்கு பின்னாடி ரெக்டம். இது எல்லாத்தோட ஃபங்ஷனும் ப்ராப்பரா நடந்து, அதோட எக்ஸ்கிரீஷன் ஃபங்ஷன்ஸ்லாம் கரெக்ட்டா நடக்கிறதுக்கு அபான வாயு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யூரின் வெளிய வரணும்னாலும் சரி, மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வெளிய வரணும்னாலும் சரி, இல்ல ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகி அது அது வளரணும்னாலும் சரி, அது டெலிவரி எடுக்கணும்னாலும் சரி, அதே மாரி பின்னாடி மோஷன் ஒழுங்கா போணும்னாலும் சரி, கான்ஸ்டிபேஷன் இல்லாமயும், அதே மாரி எக்ஸசிவா லூஸ் ஸ்டூல்ஸ் ஆகாமயும், கரெக்ட்டான இவ்ளோதான் அப்படின்னு பாதுகாக்கிறது எல்லாமே இந்த அபான வாயு. ஒருவேள இப்ப ப்ளீடிங் வந்துட்டு மென்சுரேஷன் நடக்கணும் ரொம்ப நாள் தள்ளி போகுது அப்படின்னா, சில பேருக்கு இந்த அபான வாயு ரொம்ப குறைவா இருக்கிறனாலயோ, அபான வாயுல வீக்னஸ் இருக்கிறனால தான் வந்துட்டு ப்ளீடிங் ஆகாம இருக்கும். இந்த அபான வாயுவ சரி பண்ற மாரியான ஹெர்ப்ஸ் சாப்பிடும்போது, பிளான்ட்ஸ் பிளான்ட் ஃபுட்ஸ் மோஸ்ட்லி இது வீகன் தானே. பிளான்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ரெடி ஆயிரும். ஒரு சிலருக்கு ஒரே மாசத்துல 2 தடவ பீரியட்ஸ் ஆகுதா? எக்ஸசிவான அபான வாயு ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ, அத கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் ஆயிடுது. ஓகே. அடுத்து தண்ட தாவனா, பிரஷிங் யுவர் டீத். ப்ராப்பரா பிரஷ் பண்ணுங்க. டங் கிளென்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூத் பிரஷ் அண்ட் டூத் பேஸ்ட். இத அப்படியே ஸ்விட்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? டூத் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டுக்கு பதிலா பவுடர் யூஸ் பண்ணலாம். டூத் பவுடர் யூஸ் பண்றது இல்லாம, நம்மளோட ஈறு இருக்கு இல்லையா? கம்ம வந்து கைய வச்சு நீங்க நார்மலா பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், வாயில கொப்பளிச்சதுக்கப்புறம், அந்த டூத் பவுடரே எடுத்து நீங்க கை வச்சு பொறுமையா கம்ல வந்துட்டு லைட்டா ஒரு மசாஜ் மாரி குடுத்து, வாரத்துல அட்லீஸ்ட் 3 நாளாவது மசாஜ் மாரி அப்படியே கைய வச்சே வந்துட்டு, அ கம்ஸ வந்துட்டு நல்லா வந்துட்டு பிரஷ் பண்ணுங்க.
பிரஷ் தான் யூஸ் பண்ண முடியும். குச்சியெல்லாம் எடுத்துட்டு இது போக முடியாது. வாய்ப்பு கிடைச்சா குச்சி யூஸ் பண்ணுங்க. ஓகே. குச்சியும் வந்து கசப்பு சுவையில இருக்கணும். கசப்பு இல்லைன்னா துவர்ப்பு சுவையில இருக்கணும். யூஸ் பண்ற குச்சி இனிக்கக்கூடாது. ஓகேவா? அதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இனிப்பாவோ, உப்பு கரிக்கிற மாரியோ, புளிப்பாவோ இருக்கக்கூடாது. ஓகே. இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆயில் புல்லிங் பத்தி பேசுவோம். அச்மனானா மவுத் வாஷ். நார்மலா என்ன பண்றோம், அ யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு ஸ்னீசிங் யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மவுத் வாஷ் பண்ணுவோம். காலையில எந்திரிச்சு யூரின் பாஸ் பண்றதுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அ விஷயம். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நான் அத மென்ஷன் பண்ணல. ஏன்னா வந்துட்டு நம்மள ஹோல்ட் பண்ணியிருக்கு. 12 ஹார்ஸ் வந்துட்டு எப்படி காலையில உஷா காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறது இம்பார்ட்டனோ, அது மாரி யூரின் பாஸ் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. மவுத் வாஷ்னா அச்சமனா வீக்லி 3 அச்சமனா நார்மலா வந்து பிளெயின் வாட்டர்ல நம்ம வாய் கொப்பளிக்கிறது தான். அது நார்மலாவே நம்ம பண்றது தான். ஷவர் போகும்போது, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நடுவுல ஆஃப்டர்நூன் நேப் எடுக்கிறீங்கனாலும் அச்சமனா பண்றது குட். வெளிய போயிட்டு வரீங்கனாலும் ஒரு தடவ அப்படியே மூஞ்சி கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுக்கிறதும் வந்துட்டு பெட்டர். ஸ்னீஸ் பண்ணும்போது முடிஞ்சா போயிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு வாங்க. ஓகே. ஆயில் புல்லிங் 3 டைம்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கங்க. கோகனட் ஆயிலோ அல்லது கோகனட் மில்க்கோ. எனக்கு கோகோனட் மில்க் வேணாம். அதோட டேஸ்ட் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, ஜிஞ்சலி ஆயில் மாறிக்கலாம். ஜிஞ்சலி ஆயில் பிடிக்காதுன்னா, கோகோனட் ஆயில்லே இருந்துக்கலாம். கோகோனட் மில்க்கா மாத்திக்கலாம். நல்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு மேல நம்மளால அத வாயில வச்சிருக்க முடியாது. கஷ்டமா இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு வேள பழகிட்டோம் அப்படின்னா, நம்மளால 5 மினிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கார்கிலிங் பண்ணலாம். ஒவ்வொரு பல் சந்துலயும் வந்துட்டு முன்னாடி, பின்னாடின்னு நல்லா கொப்பளிச்சு, நல்லா ஃப்ரோத்தோட நுர நல்லா வரணும். அத வந்து நான் எப்பயுமே துப்பும்போது நிலத்துல துப்பிடாதீங்க. ஒரு சிங்க்ல துப்பி ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுங்க. அதுதான் வந்துட்டு பெட்டரு. ஓகே. அடுத்தது லைட் வார்ம் வாட்டர்ல வாய் கொப்பளிக்கணும். சுட சுட ஊத்தி அப்படியே கொப்பளிச்சு எல்லாமே புண்ணாக்கிடக்கூடாது. லைட்டா லூக் வார்ம் வாட்டர் இல்லன்னா நார்மல் வாட்டர்லயே வாய் கொப்பளிச்சுக்கலாம். ஓகேவா? வீக்லி 3 டைம்ஸ் ஆயில் புல்லிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட சின் மசில்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு சின் மசில்ஸ்க்கான எக்சர்சைஸ். யாருக்காவது டபுள் சின் இருக்கு, குறைக்கணும் அப்படிலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டு ஆயில் புல்லிங் பண்ணுங்க. அதுவே கொஞ்சம் வொர்க் பண்ணும். செகண்டு நம்ம வாய சுத்தி ஃபேஷியல் மசில்ஸ் அதோட 5 பிரான்ச்சஸ் சப்ளை பண்ணுது. ட்ரைஜெமினல் நர்வ் சப்ளை பண்ணுது. நம்ம டங்குக்கு ஹைப்போக்ளூசல் நர்வு அண்ட் குளோசோஃபரெஞ்சியல் நர்வ் இது மாரி நெறைய நர்வ்ஸ் நம்மளோட ஸ்கல்ல சுத்தி இருக்கிற நெறைய நர்வ்ஸ்க்கு ஒரு அ ரெஃப்ரெஷ்னரா வந்துட்டு இது ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஆ ப்ரெஷர் ஃபுல்லா வாய் ஃபுல்லா நீங்க காத்தடைச்சு வைங்களேன், காலையில எந்திரிச்சு வாய் ஃபுல்லா ஒரு ஏர் ஹோல்ட் பண்ணி வைக்கும்போதே, அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருக்கும். நீங்க ஜஸ்ட் அத ட்ரை பண்ணுங்க. ஒரு ஹேபிட்டா மாத்திக்கங்க. குட் ஹேபிட்டுக்கு அடிக்ஷன் ஆகுறதுங்கிறது தப்பே கிடையாது. அடிக்ஷனா கூட ஆகிக்கங்க. அடுத்து நார்மல் கார்கிலிங். நார்மலான வாட்டர்ல வாய் கொப்பளிக்கலாம். திரிஃப்லா பவுடர் இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் திரிஃப்லா பவுடர். ஒரு ஸ்பூன் கிடையாது. ஒரு பிஞ்ச் திரிஃப்லா பவுடர் ஒரு கிளாஸ் வாட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா வந்துட்டு 3 மினிட்ஸ்க்கு நல்லா கொப்பளிச்சுட்டு, தென் பிளெயின் வாட்டர். அச்சம்பனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேபிட். வெறும் பல்லு விளக்குறதுனால மட்டும் நம்மளோட எல்லா பாக்டீரியாவும் வந்துட்டு ஃப்ளஷ் அவுட் ஆயிட்டு வராது. எந்த அளவுக்கு வாய் கொப்பளிக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ஸ்க்கும் வந்துட்டு மசாஜ் மாரி கொடுங்க. திரிஃப்லா பவுடர் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். அஞ்சனா. ஓகே. இம்பார்ட்டன்ட் விஷயம். எல்லாருமே கண்மை போடுவோம் இல்லையா? கண்மை எல்லாருமே போடுறோம். ஆனா, அ கண்ணுக்கு வந்துட்டு கெமிக்கல்ஸோட கலந்து தான் போடுறோம். கரெக்ட்டா? ஓகே. வெளிய போணும், இம்பார்ட்டன்ட் அக்கேஷன் அது மாரி டைம்ல மட்டும் கண்மை போட்டுக்கங்க. வீட்ல இருக்கும்போது போட வேணாம். ஆனா, 3 திங்களுக்கு ஒரு முறை அஞ்சனமிடோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரையர் மருத்துவ பாரதம்ல ஒரு பாடல் வரியே இருக்கு. அ சேஜ் அ அ சித்தர் தேரையர் அவரோட மருத்துவ பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அ மகாபாரதத்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு மெடிசின், ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு டிசீஸ் கண்டிஷன ஃபிக்ஸ் பண்ணி, அந்த கேரக்டரோடயே வந்துட்டு அ அழகா வந்துட்டு ஒரு மருத்துவ பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்த மெடிசனுக்குள்ள மெடிசன மகாபாரதத்துக்குள்ள வந்துட்டு எம்பர்ட் பண்ணி எழுதியிருப்பாரு. அது மாதிரி ஒரு எப்படி அவரால முடிந்தது? அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப ஒரு இது. அர்ஜுனன் எங்கெங்க போறான், அவன் யார் யாரெல்லாம் சாவடிச்சான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு ட்ரக்கு. அந்த ட்ரக்க அர்ஜுனன் தான் ஒரு ட்ரக் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி, எல்லா அவரு சாவடிச்ச எல்லாமே ஒவ்வொரு டிசீஸஸா கனெக்ட் பண்ணி, அத அவரு அழகா வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அதுவும் கனெக்ட் ஆயி வரும்.
அதுல ஒரு முக்கியமான லைனே 3 நாட்களுக்கு ஒரு முறை அஞ்சனம் இடும் அப்படி சொல்லிட்டு வரும். ஓகேவா? அஞ்சனம் நான் இப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரிசலாங்கண்ணி கீரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வந்துட்டு அ அரைச்சுக்கங்க. மிக்ஸியில போட்டு அரைக்க வேண்டாம். ம். நல்லா வந்துட்டு கையில அந்த இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதெல்லாம் இருக்கும்ல, அதில கூட இடிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இடிச்சு நல்லா தண்ணி விடாம அரைச்சு, அத எடுத்தீங்கன்னா, அந்த லீஃப நல்லா கையில புழிஞ்சிங்கன்னா, லீஃப் ஜூஸ் கிடைக்கும். அந்த லீஃப் ஜூஸ ஒரு ஒரு பவுல்ல போட்டுட்டு, ஒரு காட துணி மாரி, ஒரு குட்டி அ காட துணின்னு நீங்க வந்துட்டு இதில கேட்டீங்கனாலே துணி கடையில கேட்டீங்கனாலே தருவாங்க. ஒரு மீட்டரே ரூ. 35 சம்திங் இருக்கும். ஓகே. அந்த காடா துணி எடுத்து, அந்த லீஃப் ஜூஸ்ல நல்லா சோக் பண்ணி டைட்டா மூடி வச்சுடுங்க. டைட்டா மூடி வைக்க வேணாம். சோக் பண்ணி வச்சுடுங்க. நைட்டு இது சாயந்தரம் நேரத்தில அரைங்க. நைட்டு சோக் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு, அந்த சோக் பண்ணி வச்சிருக்கிற அந்த இது ஃபுல்லாமே லீஃப் ஜூஸ் அண்ட் லீஃபோட அந்த சின்ன சின்ன பெட்டல்ஸ்லாம் இருக்கு. சின்ன சின்ன அந்த ரெசிடியூஸ்லாம் இருக்கும்ல, அத அப்படியே எடுத்து நிழல்ல அப்படியே ஒரு பிளேட்ல போட்டு வச்சுடுங்க. பெரிய பிளேட்டு இல்லன்னா நியூஸ் பேப்பர் ஏதோ ஒண்ணுல போட்டு வச்சுடுங்க. நியூஸ் பேப்பர் வேணாம். ஒரு ஒயிட் பிளைன் பேப்பரோ, இல்ல ஏதோ ஒரு இதுல வந்துட்டு நிழல்ல காய வச்சுடுங்க. அடுத்த நாள் அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் காஞ்சிருக்கும். இத அப்படியே திரி மாரி ரோல் பண்ணி, விளக்கெண்ணெய் ஒரு பாக்ஸ்ல போட்டு, அதுல வந்து விளக்கெண்ணெய்க்குள்ள இது எல்லாமே வச்சு டைட்டா க்ளோஸ் பண்ணிருங்க. 2வது நாள் அதாவது நாள் சாயந்தரம் நம்ம வந்துட்டு லீஃப் ஜூஸ் எடுக்கிறோம். மறுநாள் காலையில அத வந்துட்டு காய போடுறதுக்கு போடுறோம். சாயந்தரம் அது காஞ்சிருக்கும். அத வந்துட்டு சாயந்தரம் என்ன பண்றோம்னா, ஒரு விளக்கெண்ணெய் டப்பாக்குள்ள போட்டு டைட்டா மூடிர்றோம். ஓகே. சாரி டைட்டா மூட வேண்டாம். தொறந்தே வச்சுடுங்க. டைட்டா மூடுனா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகே. மறுநாள் காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுங்க, அந்த விளக்கெண்ணெய்க்குள்ள இருக்கிற அந்த துணியெல்லாம் எடுத்து ஒரு அ விளக்கு வச்சு, அகல் விளக்கு வச்சு, அதுல விளக்கெண்ணெயே ஊத்தி, அதுல திரி மாரி வச்சு இத பத்த வச்சுடுங்க. அதோட என்ன பண்ணுங்க, நந்தியாவட்ட பூ கிடைச்சது அப்படின்னா, நந்தியாவட்டம் பூவையும் அது மேல அதுக்குள்ள வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகே. அந்த விளக்கோட எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெய் கூட சேர்ந்து நம்ம அதுல வந்து போட்டு வச்சுக்கலாம். இத வந்துட்டு என்ன பண்ணுங்க, பத்த வச்சுடுங்க. பத்த வச்சுட்டு அந்த எரியிற அந்த ஜோதி மேல ஒரு தட்டு வச்சு மூடிட்டீங்க. சைடுல 2 கல் வச்சு, அது மேல அந்த விளக்கு ஒளி வந்துட்டு அந்த தீபத்தோட மேல் பகுதியில அந்த பிளேட்ல படுற மாரி வச்சுட்டீங்கன்னா, அந்த பிளேட்ல மேல ஒரு லேயர் மாரி கருப்பா ஃபார்ம் ஆகும். அத எடுத்து நெய்ல கலந்து கண்மையா போட்டுக்கங்க. டெய்லி நைட்டு இது கண்மையா போட்டுக்கங்க. டெய்லி போடுறனால எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகேவா? இது பேசிக்கான இது. நீங்க சில சமயம் இன்னொன்னு, இந்த கண்ணுக்கு உள்ள போயிட்டு உங்களோட வெல்விழி எல்லாத்துலயுமே, ஸ்க்லியா எல்லாத்துலயும் பட்டுருச்சுன்னா கூட எரியாது. அதுதான் அதுல அல்டிமேட்டே. நானே போட்டிருக்கேன். ஓகே. எரியவே எரியாது. இதே நம்ம மத்த இதுன்னா லைட்டா உள்ள போயிடுச்சுன்னா கூட ரொம்ப எரியும்ல, இரிட்டேட் ஆகும்ல. இது எந்த ஒரு டிஃபரன்ஸுமே காட்டாது. அன்னைக்கு நைட்டு நல்லா தூக்கம் வரும். அது ரொம்ப பெட்டரா இருக்கும். விளக்கெண்ணெய் கண்ணுக்கு பெஸ்ட் மெடிசின். ஓகேவா? இன்னும் சில கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வெறுமனே சுத்தமான விளக்கெண்ணெய கண்ணுக்கு விடுவாங்க. இன்னும் பழமொழிலாம் சொல்லுவாங்கல்ல, "கண்ல விளக்கெண்ணெய் விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், தெளிவா தெரியுது." அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ பெஸ்ட் மெடிசின் விளக்கெண்ணெய் வந்துட்டு கண்ணுக்கானது. ஓகே. ரெகுலரான ஹேபிட் டெய்லி நைட் இது போட்டு படுத்துக்கங்க. மறுநாள் காலையில நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்கான அந்த இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. அஞ்சனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட் டைம்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்மளோட விஷன நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பவர் குறைக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்டடி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதே மாரி ஆக்குலர் மசில்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெட்டரா ஆகும். ஸ்க்ரீன் டைம் நெறையா இருக்கும்போது, அந்த ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகுறது எல்லாமே கொஞ்சம் பிரிவென்ட் ஆகும். ஓகே. அடுத்து தூபனம். தூபனம் அப்படிங்கிறது இன்ஹலேஷன். நாஸ்ட்ரில்ஸ் வழியா எடுத்துக்கிறது. சளி எல்லாமே நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லையா? சாம்பிராணி தான் தூபனம். ஓகேவா? நெறைய டைப்ஸ் ஆஃப் தூபனம் இருக்கு. சராகா படி பார்த்தோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. சுஷ்ருதா படி 5 டைப்ஸ் இருக்கு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் லைன்ல ஃபார் ரெகுலர் தூபனம் வி கேன் யூஸ் அப்பர்ஜிட் பளிங்கு சாம்பிராணி இருக்கும். பளிங்கு சாம்பிராணி நம்ம நார்மலா யூஸ் பண்ற சாம்பிராணியோ, கட்டி சாம்பிராணியோ, கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ கிடையாது. பளிங்கு சாம்பிராணி 50 கிராமே எவ்வளோ இருக்கும்? 350 அப்படி இருக்கும். நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இது மருந்து செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் நீங்க என்ன பண்ணுங்க, அப்பர்ஜித் தூப பவுடர் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு ஒரு அ அப்பர்ஜித்துங்கிறது ஒரு ட்ரக். ஒரு ஒரு பிளான்ட்.
ட்ரக் மீன்ஸ் ஒரு பிளான்ட். ஆ நீங்க நார்மலா வந்துட்டு நாட்டு மருந்து கடையில அப்பர்ஜித் தூப பவுடர் அப்டின்னே இருக்கும். அத வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். அஷ்டிமது அதிமதுரமும் வந்துட்டு சீந்தில் இது ஏதாவது உங்க நொச்சி, உங்க வீட்டு சைடு இருக்கு அப்டின்னா, இப்ப ஆடா, தோடா நொச்சி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதோட லீஃப்லாம் எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கங்க. அத ஒரு கவர்ல போட்டு கட்டி வச்சுக்கங்க. அத யூஸ் பண்ணி வந்துட்டு சாம்பிராணி புகை போடுங்க. அது நீங்க நல்லா இன்ஹலேஷனுக்கும் வெரி குட். வீடு ஃபுல்லா காட்டுறதுக்கும் வெரி குட். அ கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டு அத இன்ஹலேஷன் பண்ணா, நம்ம கெமிக்கல்ஸ் தான் இன்னும் நெறைய உள்ள போகும். ஓகே. அபியங்காங்கிறது நார்மலாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 5 நாள் டெய்லி நைட்டு பண்ணணும். இல்லையா? அஷமனா வரைக்கும் நீங்க காலையில எந்திரிச்சோனே பண்ணுவீங்க. 5 நாள் டெய்லி நைட் பண்ணணும். தூபனா வாரத்துல 3 நாள் பண்ணலாம். நம்ம வீட்ட சுத்தி சாம்பிராணி காட்டும்போது என்ன ஆகும்னா, நீங்க இந்த இந்த ட்ரக்ஸ் கீழ இருக்கிற ரெகுலர் தூபனாக்கு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது, நம்மளோட ஆ குட்டி, குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்தாலும் இறந்துரும். டிசீஸ் காஸ் பண்ற பேட் பாக்டீரியாஸ், வைரஸஸ் இருந்தா கூட அது இறந்துடும். கொஞ்சம் ஸ்டெரைல் பர்ப்பஸ்க்காக நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அபியங்கா, ஆயில் மசாஜ். ஆயில் மசாஜ் வெறுமனே ஸ்கின் ரிலேட்டடானது கிடையாது. ஹோல் பாடி டீப் ரிலாக்சேஷன் இதான் நெறைய இருக்கும். இத பத்தி நம்ம ஒரு செஷனே ஹேண்ட்ஸ் ஆனா பார்க்கலாம். ஓகேவா? டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணணும்னு நீங்க ஒரு சென்டர் போறீங்கன்னா, அது வந்து நீங்க வந்துட்டு மாடர்ன் வெஸ்டர்னைஸ்டு இதுவா சென்டரா இருந்தாலும் ஓகே. இல்ல ட்ரெடிஷ்னலா கேரளா, ஆயுர்வேதா சைடு அது மாதிரி நீங்க போனாலும் ரிஷிகேஷ் அது மாரி போயிட்டு அங்க போயிட்டு நீங்க பண்றீங்க அப்டின்னாலும் சரி, இந்த அபியங்கா இல்லாத எந்த சென்டருமே இருக்காது. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஓட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம். அப்டி இப்டி சொல்றாங்கல்ல, அதுலயும் இந்த அபியங்கா கண்டிப்பா இருக்கும். மசாஜ் இஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளே நம்மள பேம்பர் பண்ணிக்கிற மாரி, ஜஸ்ட் பேம்பரிங் நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்டிங்கிறத விட உங்களோட எல்லா இடத்தையும் வந்துட்டு நீங்களே டச் பண்ணுவீங்க. எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல பிளட் சர்க்குலேஷன் போகாததுனால நெறைய கண்டிஷன்ஸ் காஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வெரிகோஸ் வெயின் ப்ராப்பரா பிளட் மேல வராதனால வெரிகோஸ் வெயின் வருது. எண்ட் ஆர்கனுக்கு பிளட் சப்ளை போகாதனால பெரிஃபரல் நியூரைட்டிஸ் வரும். கை எரிச்சல், கால் எரிச்சல், அப்படியே ஏதோ அரிக்கிற மாரி ஃபீல் ஆகுறது. இது மாரிலாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டெர்மாட்டிட்டிஸ் ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம் நீங்க ப்ராப்பரா அபியங்கம் பண்ணும்போது அது வந்துட்டு கட் டவுன் ஆயிடும். வராது. ஓகேவா? ஸோ, அ இன்னும் வயசானவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு இடத்துல பெயின் இருக்கு அப்டின்னாலும், அத வந்துட்டு ரிலீவ் ஆறதுக்கு மசாஜ் பண்றாங்களா? அதுவும் இருக்கு. ஸோ, அ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ரெகுலரான ஹேபிட்ல கொண்டு வந்துரணும். ஒரு வாரத்துல 1 நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறோம் இல்லையா? நீங்க எல்லா இடத்துலயும் ஆயில் அப்ளை பண்றது வெறுமனே ஸ்கின்ல மேலாப்புல எண்ணெய் தேய்ச்சுட்டு வர்றது கிடையாது. எண்ணெய் தேய்ச்சு எப்டி நீவி கொண்டு வரணும் அப்டிங்கிறது ஒரு ஸ்டெப் இருக்கு. நம்ம அபியங்கம் ஹேண்ட்ஸ் ஆனா ஒரு செஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட ரெக்கார்டட் வெர்ஷன் இருக்குன்னா, நான் இப்போ இந்த செஷன் முடிச்சுட்டு நான் அப்படியே சென்ட் பண்றேன். ஓகேவா? நீங்க YouTubeல அப்லோட் ஆயிருக்கு. பிரைவேட் லிங்க் தான். அ யாருக்கிட்ட லிங்க் இருக்கோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ நான் சென்ட் பண்றேன். நீங்க ஒரு தடவ பாருங்க. ஓகே. குளிக்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கும், நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும், நம்ம பாடியில இருக்கிற எக்ஸசிவான ஹீட்டு, தேவையில்லாத டஸ்ட்டு, தேவையில்லாத மைக்ரோப்ஸு, அ ஸ்வெட் ப்ராப்பரா எக்ஸ்கிரீட் ஆகாத ஸ்வெட்ஸு எல்லாமே வெளிய தள்ளுறது இந்த ஸ்நானா தான். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் குடிச்சா பெட்டர். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குளிச்சா, அது ஒரு ஹேபிட்டா ஆக்கிட்டீங்கன்னா, அத விட குட் அடிக்ஷன் வேற எதுவுமே இருக்காது. குளிச்சுட்டு தூங்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் ஏதோ தூக்கம் வராத மாரி இருக்கும். 2வது நாள் குளிச்சுட்டு தூங்குனா, அடிச்சு போட்ட மாரி தூக்கம் வரும். பாடியில இருக்கிற எல்லா டயர்ட்னஸ் எல்லாத்தையும் உறிஞ்சு வெளிய தள்ளிடும். ஸோ, பாத்திங் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாத்திங்ன்னு சொல்லும்போதே மோஸ்ட்லி பாருங்களேன், அந்த காலத்துல எப்படி இருக்கும்? நல்லா வந்துட்டு குளத்துல, ஆத்துல அது மாரி நம்ம இடுப்பளவுக்கு தண்ணி நிக்க வச்சுட்டு, அதுல தானே நம்ம குளிக்கிற மாரி இருக்கும். அதுக்கு என்னாகும்? நம்ம அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 20 மினிட்ஸாவது நம்ம தண்ணீல வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம நம்மளோட இடுப்பு சுத்தி இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துட்டு, அந்த இடத்துல அந்த நெறைய தண்ணி நம்ம பாடிய விட பாடிக்கு வெளிய நெறைய தண்ணி இருக்கனால, அது என்ன ஆகும்னா, ஆ நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு குடுக்கும். ஓகேவா? ஆ அதாவது சூதக வாயு, எக்ஸசிவான வாதக பித்தம் அது எல்லாமே வந்துட்டு நம்ம பாடியில அக்யூமுலேட் ஆயிருக்கிறது எலிமினேட் ஆகும். இப்போ ஆ மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அடிவயிறு சூடா இருக்கும். கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது உண்மையாலுமே கொஞ்சம் சூடா இருக்கும். அந்த அந்த நம்ம லேப்டாப் யூஸ் பண்றது கூட வந்துட்டு அந்த சூட அதிகப்படுத்தும்.
அ நைட்ல வந்துட்டு லோயர் அப்டமன் பேக் போடணும் அப்படி சொல்றோமா? வெறும் வெட் பேக் போடுங்கன்னு சில பேருக்கு நான் சொல்லியிருப்பேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஸ்டர் ஆயில் பேக் போடுங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். இந்த வாரத்தில நெறைய கேஸ்டர் ஆயில் பேக் நைட்ல இருக்கா? ஒரு 3 நாளுக்கு வந்து கேஸ்டர் ஆயில் பேக் இருந்திருக்கும். அ அது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம குளிக்கும்போது நம்மளோட உடம்பு வந்துட்டு வெறுமனே தண்ணி எடுத்து மேல ஷவர்லேருந்து மேலேருந்து அப்படியே கொட்டுது. இது வந்து நம்ம உடம்புக்கு பத்தாது. ஓகேயா? இதோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் தான் ஹிப்பாத்தெடுங்கங்கிறது கூட சொல்லியிருப்போம். இல்லையா? அ நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ல பீரியட்ஸ் வரல அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹிப் பாத் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு 4 டேஸ், 5 டேஸ் கன்டினியூஸா ஹிப் பாத் எடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா பீரியட்ஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிப் பாத்னா என்னன்னா, ஒரு பெரிய டப்பு தண்ணி நெறைய ஊத்தி வச்சு, அதுல உட்காந்துக்கணும். நம்மளோட மேல தொப்புளுக்கு மேல இருந்து பாதி அ பாதி தொட வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லா உள்ள இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு 15 மினிட்ஸ் அதுல உட்காந்துருந்து எந்திரிக்கும்போது, அங்க ஆல்டரான வாத, பித்த, கபம் வந்துட்டு கொஞ்சம் ரெகுலேட் ஆகும். அபான வாயு இன்டியூஸ் ஆகும்னு பார்த்தோமா? அதுவும் இது கரெக்ட் பண்ணும். அது கரெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பீரியட்ஸ் அதோட ஃபங்ஷன்ஸ் கரெக்ட் ஆகும், ரெகுலேட் ஆகும், வெளிய தள்ளும். ஸோ, அ அந்த இது எதனால அப்டின்னா, நம்ம தண்ணிக்குள்ள நின்னு குளிக்கிறது பெட்டரா இருக்கும். முடிஞ்சது அப்டின்னா, எப்பயுமே குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே உள்ள போயிட்டு, ஒரு பெரிய டப்பு வாங்கி வச்சுக்கோங்க வீட்ல. உங்களுக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே. அதுல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு, அதுக்கப்புறம் கூட குளிங்க. கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. இது எந்த எஃபெக்ட்டுக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆத்து தண்ணீல, குளத்து தண்ணீல, ஏரியில, மதகுல குளிக்கிறதுக்கான அந்த இது இம்பார்ட்டன்ஸ். ஓகே. ஏன்னா, பாடியோட வாதபித்த கபா பேலன்ஸ் பண்றதுல இது இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. வெறுமனே இந்த சித்தா, ஆயுர்வேதாக்குள்ளேயே அடக்கிடாம யுனானி, நேச்சுரோபதி இன்னும் சொல்லணும்னா ஹோமியோபதி இது மாதிரி சைனீஸ் மெடிசன் எக் நல்ல வெரைட்டீஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குல்ல. அந்த முக்காவாசி மெடிசின்ஸ் இதுல ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ண மெடிசின்ஸ்ல இந்த ஆல்டர்ட் அ த்ரிதோஷாஸ கரெக்ட் பண்றது தான் வந்து அவங்களோட பேஸா வச்சிருக்காங்க. ஆனா என்ன ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இன், யான் அப்படின்னு சைனீஸ் மெடிசன்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேர் மட்டும் தான் மாறுதே ஒழிய, கான்செப்ட் எல்லாமே ஒண்ணு தான். ஓகே. உத்வர்த்தனா, பவுடர் மசாஜ். இதுவும் நம்ம ஒரு செட்ட எப்படி பண்ணணுங்கிறத ஹேண்ட்ஸ் ஆன் மாரி பார்க்கலாம். பவுடர் யூஸ் பண்ணி தொப்பை இருக்கா? தொப்பை இருக்கு அப்டின்னா, இப்ப எப்படி வந்துட்டு குளிக்கும்போது நம்மளுக்கு நம்ம ஹிப் பாத் எடுக்கிறோம். அதனால வந்துட்டு அடிவயிறுல இருக்கிற சூடெல்லாம் உறிஞ்சி எடுக்குறாங்க. அதே மாரி கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்றோம். அடி வயித்துல இருக்கிற சூட உறிஞ்சி எடுத்துட்டா கொஞ்சம் பெட்டர் ஆகும். அந்த டெம்பரேச்சர ஆல்டர் பண்றோமா? அதே மாரி சூடு குடுக்கறதுக்கான டெம்பரேச்சர குடுக்கறது உத்வர்த்தனா. இம் இமிகி இ மிட்டிகேட்ஸ் த கபான்னு இருக்கா? லிக்விஃபைஸ் த ஃபேட். அதாவது கபாங்கிறது ஒரு சில்னஸ குறிக்கக்கூடியது. பித்தாங்கிறது ஹாட்ட குறிக்கக்கூடியது. கரெக்ட்டா? அந்த சில்னஸ எலிமினேட் பண்றதுக்கான வேலைய தான் இந்த உத்வர்த்தனா பண்ணும். இதுவும் ஒரு வகையில டெம்பரேச்சர் ஆல்ட்ரேஷன் தான். அந்த டெம்பரேச்சர மாத்தும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்ம பாடி ஃபங்ஷன் கரெக்ட் ஆகும். சில பேருக்கு பித்தம் தன் அளவிலிருந்து குறைஞ்சிருக்கும். அது சரி பண்ணணுங்கிறதுக்காகவே பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கும். கோர் பித்தம் குறைஞ்சிருக்கும். அத சரி பண்ணணுங்கிறதுக்காகவே பாடி ஓட ஹீட் ரைஸ் ஆயிருக்கும். ஸோ, அந்த மாரி கண்டிஷன்ல நம்ம நாடி பார்க்கும்போதே தெரிஞ்சிரலாம். ஆ அதே மாரி நீங்க சொல்ற சிம்ப்டம்ஸ்லயும் நம்ம அத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம். அத வச்சு நீங்க உத்வர்த்தனம் பண்ணணுமா? இல்ல நீங்க ஹிப் பாத் எடுக்கணுமா? பித்தத்த இன்னும் குறைக்கணுமா? இல்ல பித்தத்த அதிகப்படுத்தணுமாங்கிறத வந்துட்டு ஒரு ஃபார்ம்ல குடுப்பாங்க. ஓகேவா? சின்ன சின்ன ஹேபிட்டும் நம்ம பாடியில நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும். ஆனா இதெல்லாம் இத பத்தின பேசிக் நாலேட்ஜஸ்லாம் எதுவும் இல்லாம, யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணுங்க வந்துரும், அது பண்ணுங்க வரும், இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு நெறைய சொல்லியிருப்பாங்க. அதே மாரி சமைக்கிறதுங்கிறது ஒரு கலை. அதுலயும் நம்ம முன்னாடி சொன்ன மாரி சாத்விக் ஃபுட்ஸ் அ சத்துவம், ரசம், தமோன்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சு ஒவ்வொரு குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும். இந்த 3 குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டும் சேர்ந்து ஒரு ஹோல்சமா சமைக்கிறது தான் வந்துட்டு ஒரு பெட்டர். ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக நம்மளே நெனச்சு எதெதையோ போட்டு நம்ம சமைக்கிறதுங்கிறது ஒரு ப்ராப்பரான முறையா இருக்காது. ஹவ் டூ குக் அப்படிங்கிறதே நம்ம ஒரு தனியா ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? வெயிட் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இந்த உத்வர்த்தனா தான். பவுடர் மசாஜ் ரிவர்ஸ் ஸ்ட்ரோக்ஸா இருக்கும். கீழ இருந்து மேல எடுத்துட்டு போற மாரி இருக்கும். வெயிட் லாஸ்க்கு பெட்டரா யூஸ் பண்றது கொள்ளு பவுடர்.
நீங்க அதே மென்சுரல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது திரிஃப்லா பவுடர். ஓகே. போஜன விதி. போஜன விதி தனியாவே நம்ம பார்க்கலாம். எப்படி ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடணும்? செகண்ட் எப்படி சாப்பிடணும்? என்னென்ன சாப்பிடணும்? எதெல்லாம் எப்படி மாத்தணும்? அப்படிங்கிறது. ஷயனா தூங்குறது, நம்ம காலையில சாரி எந்திரிக்கிறது சொன்ன மாரி தான். பிரம்ம முகூர்த்த அ இதுல சொல்ற மாரியே தான் வந்துட்டு சாரி காலையில எந்திரிக்கிறது எப்படி? சீக்கிரம் எந்திரிக்கணும். அதே மாரி ஷயனம் சீக்கிரம் தூங்க போகணும். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 7:00 வந்துட்டு உங்க டின்னர் முடிச்சிடுங்க. உங்களது எந்த டைமிங்கா இருந்தா. 7:00 தான் வந்துட்டு நம்மளோட அ இந்த டைம் யோகா டைம்ல கிளாஷ் ஆகாத மாரி பார்த்துக்கங்க. 7:00 ஆகாது இல்லையா? நம்ம ஒரு 6ன்னா 2 1/2 ஹார்ஸ் கேப் வரும்போது கண்டிப்பா 8:30 அந்த டைம் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 7 டூ 7:30க்குள்ள உங்க டின்னர் முடிச்சிட்டீங்க அப்டின்னா, அடுத்து நீங்க நாளைக்கு காலையில 6க்கு தான் நீங்க அடுத்து ஒரு கிளாஸ் அந்த தண்ணி உஷோப்பனா தண்ணி குடிக்கிறோம். அது அந்த உஷப்பனா குடிச்சுட்டு நீங்க கிளாஸஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் சாப்பிடுறது 7க்கு வரும். அந்த 7 டூ 7 நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்கீங்க இங்க. ஃபாஸ்டிங் வெரி பிக் சாப்டர். அது ஒரு நம்ம நாளைக்கு இந்த செஷன் அதாவது டீடாக்சிஃபிகேஷன்ல மெயினே வந்துட்டு டைம் ரெஸ்ட்ரிக்டட் டயட், ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும், ஜூஸ் டயட் எப்படி இருக்கணும், அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பார்க்கறது தான் நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செஷன். ஓகே. ஓகே. ஸ்லீப்பிங் ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம். தூக்கம் தான் இங்க இருக்கவங்களோட முக்காவாசி பேத்துக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு. அ நம்மளோட ஓவம் குவாலிட்டி ரைஸ் ஆறதுக்கு, அதாவது நம்ம கோழி முட்டை மாரி தான் நம்மளோட ஃபாலிக்கிள்னு சொன்னோமா, உள்ள இருக்கிற மஞ்சக்கரு தான் நம்ம குழந்தையா ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோமா, வெள்ளைக்கரு தான் என்னாகும், அந்த மஞ்சக்கருவோட சாப்பாடே வெள்ளைக்கரு தான். அத சாப்பிட்டுட்டு தான் இது மெச்சூர் ஆகும். அந்த வெள்ளைக்கருவுல என்னென்ன கன்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அந்த கன்டென்ட்ல நம்மளுக்கு என்னென்ன தேவை, செலினியம், மெக்னீசியம், அ புரோட்டீன் ரிச் அமினோ ஆசிட் நெறைய எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நெறைய தேவை. அது எல்லாத்தோட ஈக்குவலா என்ன தேவைன்னா மெலட்டோனின். மெலட்டோனின் அப்படிங்கிறது பீனியல் கிளாண்ட் செக்ரேட் பண்ற பாடியிலே செக்ரேட் ஆகுற ஒரு ஹார்மோன். இது வெளியில சிந்தட்டிக்கா டேப்லெட் ஃபார்ம்ல கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஆனா, சிந்தட்டிக்கா நம்ம எடுத்துக்கிறது அந்த அவ்வளோ ஒர்க்கு குடுக்காது. அது ஜஸ்ட் ஒரு நேம் சேக் தான். ஓகேங்களா? பாடியிலேயே செக்ரேட் ஆறது தான் ஃபங்ஷன் கரெக்ட்டா இருக்கும். சீக்கிரமா தூங்குங்க. காலையில சீக்கிரம் எந்திரிங்க. ஆழ்ந்த கனவில்லாத தூக்கம். கனவில்லாத தூக்கம் 10 நாள் வருதுங்கிறதே ஒரு அதிசயமா தான் இருக்கும். அ பட் கனவில்லாத ஆழ்ந்த தூக்கம். நடுவுல எந்திரிக்க கூடாது. எந்திரிக்காத தூக்கம். ரொம்ப இருட்டான பிளேஸ்ல எந்த கேட்ஜெட் லைட்டும் இல்லாம, சின்ன குண்டு பல்பு கூட இருக்கக்கூடாது. சார்ஜ் ஏர்ற அந்த லைட்டு கூட இருக்கக்கூடாது. ஓகேவா? சார்ஜ் ஏறுனா அந்த ஒரு சில சார்ஜர்ல ஒரு லைட் எரியும்ல. ஃபோன்ல கனெக்ட் ஆயிருக்கிற லைட் எரியும்ல. அது கூட இல்லாம, ரொம்ப இருட்டான இடத்துல ஆழ்ந்த தூக்கம். நீங்க ஒரு 10 டேஸ் ரிலாக்ஸ்டா அப்படி தூங்கி பாருங்களேன். உங்களோட மொத்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லல. கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். டேம் ஷூர் நான் எழுதியே தருவேன். ஓகேவா? கிளீனா இருக்கணும், பியூரா இருக்கணும், டஸ்ட் இல்லாம இருக்கணும். டஸ்ட்லாம் இருந்ததுன்னா, அந்த உள்ள போக போக அதுக்காகவே நம்ம பாடி வந்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டு, அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நல்லா ஒரு அமைதியான இடத்துல தூங்குங்க. ஓகே. யோக நித்ரா டூ பெட்டர். நாளைக்கு யோக நித்ரா செஷன் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. பேசிக் டீடாக்ஸிஃபிகேஷன். நாளைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது இது. ஓகே. அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா என்ன? அடுத்து வந்து எப்படி நம்ம குறைவா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தின அவுட்லைன். ஏன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் பத்தி நம்ம நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகே. ப்ராசஸ்டு ஃபுட் போயி, இப்ப அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் வந்துருச்சு. ஸோ, அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி வந்துட்டு நம்ம அத குறைச்சுக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜூஸ் டயட் இப்போ ஒரு ஆவரேஜா 60 கேஜி பாடி வெயிட் இருக்கீங்க அப்படின்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லா 6 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் உள்ள போயிருக்கணும். இந்த 6 லிட்டர் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வெறுமனே தண்ணி இல்ல. நீங்க ஜூஸ் குடிக்கிறது, பழம் சாப்பிடுறது, சோக்டு வாட்டர் குடிக்கிறது, இது மாரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கஞ்சி சாப்பிடுறது, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 6 லிட்டர்ஸ் உள்ள போயிருக்கணும். ஒரு ஜூஸ் டயட் இருக்கீங்கன்னா, ஜூஸ் டயட் 3 டேஸ் கன்சிக்யூட்டிவா இருக்கலாம். அடுத்தடுத்த 3 நாள் கன்சிக்யூட்டிவா இருக்கலாம். பட் 60 கேஜி ஆவரேஜ் பாடி வெயிட்டுக்கு 6 லிட்டர்ஸ் உள்ள போயிருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபாஸ்டிங் 1 மீல் அ டே ஃபாஸ்டிங் இருக்கு. நார்மலா சஷ்டி விரதம்லாம் இப்படிதான் இருப்பாங்கல்ல. 3 டேஸ். கன்டினியூஸா 3 டேஸ்க்கு நம்ம ஃபாஸ்டிங் 1 மீல் அ டே இருக்கலாம். ஆனா, இந்த 1 மீல் தவிர மீதி டைம் நம்ம கண்டிப்பா ஃப்ரூட் இன்டேக் இருக்கணும், ஜூஸ் இருக்கணும், சோக்டு வாட்டர் இருக்கணும். சும்மா டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, பால் குடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது.
ஓகே. கருப்பட்டி டீ குடிக்கலாம். அது நல்லது. பிளாக் டீ குடிக்கலாம். அது நல்லது. அப்படின்லாம் எதுவுமே இல்ல. சில கண்டிஷன் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்வீட் சாப்பிடலாம். ஸ்வீட் சாப்பிடலாம். ஒரு மீல் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்க ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம். அது ஒண்ணும் சாமி சொல்ல மாட்டாங்க. ஸ்வீட் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, இன்ஸ்டன்ட்டா குளுக்கோஸ் உங்க பாடில கலந்துடும். கரெக்ட்டா? எக்ஸசிவான அமௌண்ட்ல இன்ஸ்டன்ட்டா கார்போஹைட்ரேட்ஸ் அது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஸ்டார்ச், மால்டோஸ் என்ன ஒரு ஃபார்ம்ல சுக்ரோஸ் எந்த ஃபார்ம்லனாலும் இன்ஸ்டன்ட்டா குடுக்கும்போது, அது எதுக்கு ஈக்குவல் அப்டின்னா, நீங்க சாப்பாட்ல ஹை கிளைசிமிக் ஃபுட் இண்டெக்ஸ் இருக்க ஃபுட்ட சாப்பிடுறதுக்கு ஈக்குவல். அது என்ன ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ்? கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு என்னன்னா, ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் ஆகும்போது, எவ்ளோ பொறுமையா அப்சர்வ் ஆகுதுங்கிறது இம்பார்ட்டன்ட். ரொம்ப பொறுமையா அப்சர்ப்ஷன் நடக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த ஃபுல்னஸ் கிடைக்கும். ஆ நெறைய நேரம் பாடிலி ஃபங்ஷனுக்கு எல்லா கடைசி எண்ட் ஆர்கன்ல இருக்கிற எல்லா செல்லுக்குமே அந்த ஆ நம்ம சாப்பிடுறதோட அந்த பெனிஃபிட் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே எண்ட் ஆர்கன் வரைக்கும் போய் சேரும். அந்த குளுக்கோஸ் வந்து எல்லா பொறுமையா வெளிய வர, வர எல்லா இதுக்கும் போகும். நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ரஷ் அப் ஆயி சடனா பிளட்ல நம்மளோட குளுக்கோஸ் லெவல ஸ்பைக் அதிகப்படுத்திரும். அதிகப்படுத்திட்டு அடுத்து கொஞ்சம் ரொம்ப நேரம் கொஞ்சம் மெயின்டெயின் ஆயிட்டு அப்புறம் குறையும். சடன் ரஷ் குடுக்கக்கூடாது. ஓகேவா? இம்பார்ட்டன்ட். ஸோ, இனிமே யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா, சாமி ஓகே. ஆனா உடம்புக்கு நல்லது இல்லங்கிறத அவங்களுக்கு தெளிவா சொல்லிடுங்க. இதுதான். ஏன் ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் சாப்பிடுறதுக்கான ஈக்குவல் வந்துட்டு நீங்க சடனா வந்துட்டு ஸ்வீட் சாப்பிடுறது. இப்படி நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது, அந்த ஸ்வீட்டு டைஜஷன் ஆயி அப்சர்வ் ஆகும்போது, பிளட்ல கலக்கும்போது, நம்மளுக்கு நார்மலா இருக்கிற அ குளுக்கோஸ் மெயின்டெயின் லெவல்ல இருந்து டக்குனு திடீர்னு ஒரு ஸ்பைக் ஒரு மேல பீக்குக்கு போகும். அப்படி சடனா பீக்குக்கு போறது நல்லது கிடையாது. அந்த சடனா போறதுங்கிறது நெறைய அ உள்ள ஸ்டேபிளா இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே குழப்புறதுக்கு சமம். ஒரு சலனமான ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி, அது வேண்டாம் அப்படிங்கிறத புரிய வைங்க. சரி ஏன் டீ, காஃபி குடிக்கக்கூடாது? டீ க டானின் கன்டென்ட் நெறையா இருக்கும். காஃபில கெஃபைன் நெறையா இருக்கும். இது என்ன பண்ணும்னா, ஈஸியா ஒண்ணு சொல்றேன். துவர்ப்பான பொருள். அதாவது அம் பிஞ்சு கொய்யாக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஞ்சு கொய்யாக்கா சாப்பிடும்போது என்ன ஆகும்? நாக்கு ஃபுல்லா அப்படியே இறுகி போயிடுமா? ஒரு மாரி ஒரு மாரி ஒரு நல்லா டைட்டான மாரி ஃபீல் ஆகுமா? ஏன் ஆகுதுன்னா, அது டானின் கன்டென்ட் அஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால அது அப்படி ஆகுது. அதே மாரி தான் டீல டானின் கன்டென்ட் இருக்கு. டானின் ஹேவ் மோர் அஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி. அது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வாயில குடிக்கும்போது ஒண்ணும் தெரியாது. ஸ்டொமக்குக்குள்ள போகும்போது, நம்மளோட ஸ்டொமக் வால்வ் அதாவது கேஸ்ட்ரம். ஸ்மால் இன்டெஸ்டைன் கிடையாது. நம்ம டைஜஷன் நடக்கிற இடம் ஸ்டொமக்கு. சாப்பிட்டது வந்து டைஜஷன் ஆயிட்டு அது அப்சர்வ் ஆகுற இடம் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேவா? ஸ்டொமக்ல அதோட மியூக்கஸ் அதோட அதோட லேயர் ஃபுல்லா உள்ள இருக்கிற லேயர் ஃபுல்லா என்ன ஆகும்னா, இந்த நாக்குல ஃபார்ம் ஆன மாரி இறுகி போயிடும். டானின் எவ்வளோ நேரம் டீ குடிச்சோமோ, அவ்வளோ நேரம் இறுகி போயிடும். அ ப்ராப்பரான அசிடிக் செக்ரீஷன்ஸ் எதுவும் உள்ள வராது. ஓகேவா? நல்லா இறுக்கி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? அது அப்படியே கீழ ஸ்மால் இன்டெஸ்டைன் போய் வெளிய வந்துரும். கரெக்ட்டா? ஆ அதோட எஃபெக்ட் போறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இறுகி போனது ரிலாக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் என்ன ஆகும்? ஆ நார்மலா மியூக்கஸ் வால்ல செக்ரீட் ஆயிருக்கிற அந்த அசிடிக் இது எல்லாமே, அது செக்ரீட் ஆயி அந்த என்சைம்ஸ்லாம் செக்ரீட் ஆயி உள்ள அமுச்சிட்டு இருக்குன்னு இருக்க வேண்டியது எல்லாமே, ரஷ் அவுட் ஆயி சடனா நெறைய உள்ள தள்ளும். கரெக்ட்டா? ஒரு இடத்துல வந்துட்டு நார்மலா தண்ணி போயிட்டுருக்கு. அந்த இடத்த நடுவுல அணை வச்சு அடைக்கிறோம். அடைச்சிட்டு திடீர்னு அணைய ஃபுல்லாத்தையும் தொறந்து விட்டுட்டோம் அப்டின்னா என்ன ஆகும்? ஸ்பீடா வந்து உள்ள வெளில வந்துருதா? அதே மாரி தான் நடக்கும். ரஷ் அவுட் ஆயி நெறைய ஹெச்சிஎல் செக்ரீஷன் நெறைய இருக்கும் என்சைம்ஸ் எல்லாமே அடிச்சு புடிச்சு செக்ரேட் ஆயி உள்ள கட 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 கடன்னு ஓடி வரும். அப்டி ஓடி வரும்போது நம்மளோட ஈசோஃபேகஸ் மேல நெஞ்செரிச்சல் ஸ்பிங்க்டர் மாரி இருக்கும். ஸ்பிங்க்டர்னா சுருக்கு மாரி இருக்கும். அது எல்லாமே லூஸ் ஆயிடும். அப்படி லூஸ் ஆயிட்டேன்னா, மேல நெஞ்செரிச்சல் வர ஆரம்பிச்சுடும். கொஞ்ச நாள் போக, போக என்ன ஆகும்னா, அதே ஒரு ஏதாவது ஒரு சின்ன, சின்ன விஷயத்துக்கும் நெஞ்செரிச்சல் வருது, நெஞ்செரிச்சல் வருது. சாப்பிட்டாலும் வருது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது இன்னும் நாள் படும்போது என்ன ஆகும்னா, அல்சர் ஃபார்மேஷனா மாறிடும். ஓகேவா? அதனால தான் டீ, காஃபியும் அதே மாரி தான். கெஃபைனுக்கும் இதே ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு. ஸோ டீ, காஃபி குடிக்கக்கூடாது. சு இது ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஓகே. ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ்லயே வந்துட்டு லோ கிளைசெமிக் ஃப்ரூட்ஸா இருந்துச்சுன்னா பெட்டர்.
அதே மாரி சோக்டு வாட்டர் சீரக தண்ணி குடி சோக் பண்ணி வைக்கிறதுனா, அதெல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் கிடைக்கும். பெட்டரா இருக்கும். அடுத்து ரிஸ்ட்ரிக்டட் டயட், டைம் ரிஸ்ட்ரிக்டட் டயட் காலையில 8 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு, சாயந்திரம் 6 மணிக்கு, நைட் 8 மணிக்கு வாட்டர் அல்லது பால். ஓகே. டின்னர் 6க்கே முடிச்சுடுவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, 1க்கும் இதுக்கும் நடுவுல அட்லீஸ்ட் 5 ஹார்ஸாவது கேப் இருக்கும். அதே 6 டூ 8 அந்த இது 6 டூ 8ன்னு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா, 12 ஹார்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் டைம் கிடைக்கும். இதே 8 டூ 8 டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாலும், அட்லீஸ்ட் 10 ஹார்ஸ் கேப் கிடைக்கும். அந்த 8 என்னன்னா, பால் குடிக்கிறது தான். டின்னர் கிடையாது. ஓகே. அடுத்தது பால் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்புறம் யார் யாருக்கு வேணாம் அப்டிங்கிறத பார்த்துக்கணும். அதே ரெஸ்ட்ரிக்டட் டயட்ல சிங்கிள் ஃபுட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் இருக்கும். ஒரே ஃபுட் தான். 3 வேளையும் அதே தான் 3 நாளுக்கு சாப்பிடணும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிச்சடி. ஒவ்வொரு பாடி டைப்க்கு தகுந்த மாரி அதில இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி கிச்சடி செய்வாங்க. ஓகே. இது நாங்க பஞ்சகர்மா தெரப்பி பண்ணும்போது இது நாங்க வந்து ஃபாலோ பண்றது. ஓகே. சிஸ்டம் வைஸ் டீடாக்ஸிஃபிகேஷன். கிட்னி, லிவரு, அ ஜிஐ ட்ராக் அது மாரி ஒவ்வொரு சிஸ்டமா எடுத்துக்கிட்டு ரெஸ்பிரேட்டரி, லங்ஸு, ஹார்ட் ஒவ்வொரு சிஸ்டமா எடுத்துக்கிட்டு, அத வந்துட்டு நம்ம எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிஸ்டம் வைஸ் டீடாக்ஸிஃபிகேஷன். இதெல்லாம் நாளைக்கு பார்க்க போறதுக்கான கிளிம்ஸ். ஸோ, இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, நாளைக்கு கிளாஸ் மறக்காம மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. ஓகேயா? சரி. இவ்வளோ நேரம் நம்ம பேசினதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். இது ஒர்த்தா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு புதுசா ஒரு சின்ன விஷயமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம் இன்னைக்கு.